எப்போ பார்த்தாலும் ஒரே தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கர்நாடகா ஸ்டைல் பீனா தோசை. இதுக்கான இன்க்ரீடியண்ட் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, வெல்லம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஜீரகம், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாகவே அரைச்சிக்கலாம். தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றி அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி நிறையா பட்டர் போட்டு வானல் மூடி இல்லைனா வேறு எதாவது மூடி கூட மூடிக்கலாம். மூடி நல்லா ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் பீனா தோசை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் சாதா தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.